பெருசா யுவன் சங்கர் ராஜா பிரமாதமா பண்றாருனாக்க யாரையா யுவன் சங்கர் ராஜா? வித்து விதை விதை நான் போட்டது அப்படிங்கிற மாதிரி இளையராஜா பையன் தான் யுவன் சங்கர் ராஜா. அப்பனோட அப்பா 10 அடினாக்கா இவர் 50 அடி பாய் வரல. அப்பா 500 அடி பாஞ்சிருக்காருயா, 500 அடி பாஞ்சிருக்காரு இளையராஜா. இளையராஜா ரொமான்டிசேஷன், ஏஆர் ரகுமான் ஃபேண்டசி என்றால் இவன் மட்டும்தான் தரையில் கால் பதித்து இசையாட்டம் ஆடினார். தரையில் கால் பதித்து மச்சானை பார்த்தீங்களா? என்ன வானத்தில் இருந்தால் ஆடணும் நம்ம? எத்தனை பாட்டுங்க இளையராஜா பாட்டு தரையில் வச்சு ஆடுறதுக்கு யோசிச்சு பாருங்க. பொதுவாக என் மனசு தாங்க ரஜினி ரசிகை மட்டும் ஆடினாங்க, மொத்த பாட்டை கேட்டவங்களும் ஆடணும். யோசிச்சு பாருங்க. சரி, தலையெழுத்து. இளையராஜாவோட பல படங்கள்ல இசை செக்கு மாடு டெம்ப்ளேட் இசை. இனிய வியூவர்ஸ், நண்பர்களே, சகோதரர்களே, இசைஞானி இளையராஜாவோட பல படங்களுடைய இசை செக்கு மாடு டெம்ப்ளேட் இசை அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படி ஆமான்னா தயவு செய்து கமெண்ட்ல போடுங்க, இல்லைன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல போடுங்க. அவருடைய இசை செக்கு மாடு இசையா? யோசிச்சு பாருங்க. கிட்டாரை வச்சுக்கிட்டு என் இனிய பொன்னிலாவே கிட்டார் தான், இளைய நீலா கிட்டார் தான். எவ்வளவு வெரைட்டி அந்த கிட்டார்லேயே. நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட்ல போடுங்க ப்ளீஸ். அதே போல் இசை பற்றி, அதே போல் பெரிய பட்ஜெட் படங்களுக்கு கொஞ்சம் அதிக வயலின்கள் வாசிக்கப்படும், பேஸ் ட்ரம்ஸும் கொஞ்சம் அதிகம். ஏங்க, இளையராஜா அவர்கள் சின்னத்தாய்கிற ஒரு சின்ன பட்ஜெட் படத்துக்கு ஒரு மாதிரி இசை, அப்புறம் முரட்டுக்கால மாதிரி ஏவிஎம் கம்பெனிக்கு ஒரு மாதிரி இசை, பாரதி ராஜா படம்னாக்கா ஒரு மாதிரி இசை. இங்கே இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, ஏஆர் ரகுமானுடைய இசை ஷங்கர் படத்துக்குனா ஒரு மாதிரி இருக்கும், மணிரத்னம் படத்துக்குனா ஒரு மாதிரி இருக்கும், மற்ற டைரக்டர்களுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் நீங்களே பதில் சொல்லுங்கள். நான் வந்து ஏஆர் ரகுமானை கிரிட்டிசைஸ் பண்ணலை, தரம் தாழ்த்தலை நான். ஆனால் இளையராஜா எந்த தயாரிப்பாளர்னு பார்க்க மாட்டார், எந்த நடிகர்னு பார்க்க மாட்டார். கமலஹாசனுக்கும் பாட்டு பிரமாதம் பண்ணி தருவார், சாதாரண கம்பெனிக்கும் பாட்டு பிரமாதம் பண்ணி தருவார், ரஜினிகாந்துக்கும் பாட்டு பிரமாதம் பண்ணி தருவார், ராமராஜனுக்கும் பாட்டு பிரமாதம் பண்ணி தருவார். விக்னேஷ்னு ஒரு புது தம்பி நடிச்சிருக்கா, அதுக்கும் பாட்டு ஹிட்டு. நாட்டுப்புற பாட்டுன்னு சிவகுமாரி குஷ்பு வச்சுக்கிட்டு கஸ்தூராஜா ஒரு படம் பண்ணுறாரா, அதுக்கும் சூப்பர் ஹிட் பாட்டு. எந்த படத்துக்குங்க பாட்டு காசுக்கு தகுந்தது மாதிரி பணியாரம்னு சுட்டிருக்காரு இளையராஜா? கொஞ்சம் யோசிச்சுப்பார், நல்லா யோசிச்சுப்பார். ஏவிஎம் மாதிரி ஒரு கம்பெனி, தேவர் ஃபிலிம்ஸ் மாதிரி ஒரு கம்பெனி. யார் ஏசி திருலோகச்சர் படங்க, பத்ரகாளி, எப்படி இசை, எத்தனை படங்கள்ங்க, தர்மயுத்தம், எத்தனை மாதிரி படங்கள்ங்க, எத்தனை படங்கள் உங்களுக்கு சொல்லணும். கம்பெனி பேரே தெரியாது. கிராமத்து அத்தியாயம், ஆத்துமேட்டில் யோசிச்சு பாருங்க. லட்சுமின்னு ஒரு படம், தயாரிப்பாளர் யாருனே ஞாபகம் இல்லை எனக்கு. தென்னை மரத்தில் தென்றல் அடிக்குது, நந்த மனக்குயிலே அடியே புண்ண மனக்கிளியே, என்ன பாட்டு யோசிச்சு பாருங்க. இளையராஜா இந்த டைரக்டருக்கு ஒரு விதமா, இந்த டைரக்டருக்கு ஒரு விதமாலாம் இசையமைக்கலாங்க. இன்னும் சொல்ல போனால் 80களில் யாரெல்லாம் நடித்தாங்க? கமல் நடிச்சாரா? ரஜினி நடிச்சாரா? விஜயகாந்த் நடிச்சாரா? சத்யராஜ் நடிச்சாரா? பிரபு நடிச்சாரா? மோகன் நடிச்சாரா? முரளி நடிச்சாரா? விக்னேஷ் நடிச்சாரா? சிவகுமார் நடிச்சாரா? எத்தனை பேர் நடிச்சாங்க? அத்தனை பேருக்கு ஒரே மாதிரி தான் இசை. கோவை தம்பி எடுத்தாரா? ஹிட்டு. அவங்க எடுத்தாங்களா? ஹிட்டு. ஃபிலிம்கோன்னு ஒரு கம்பெனியா? ஹிட்டு. தேவி ஃபிலிம்ஸா? ஹிட்டு. தயாரிப்பாளர்கள் யாருன்னு பார்த்தது கிடையாது, நடிகர்கள் யாருன்னு பார்த்தது கிடையாது, இயக்குநர்கள் யாருன்னு பார்த்தது கிடையாது. 80களில் பாரதி ராஜாவாக இருக்கட்டும், பாக்யராஜ் சாராக இருக்கட்டும், பாலச்சந்தர் சாராக இருக்கட்டும், ஸ்ரீதர் சாராக இருக்கட்டும், மணிவண்ணன் சாராக இருக்கட்டும், கே ரங்கராஜா இருக்கட்டும், மனோபாலாவாக இருக்கட்டும், இன்னும் பெயர் தெரியாத சின்னதாக வந்திருக்கிற டைரக்டராக இருக்கட்டும், ராஜ்கிரண் மாதிரியானவர்களாக இருக்கட்டும், கஸ்தூரி ராஜா மாதிரியானவர்களாக இருக்கட்டும், அத்தனை பேருக்கு டிகே மூஸ்னு ஒரு டைரக்டர், அத்தனை டைரக்டர்களுக்கும் எந்த பாரபட்சமும் இல்லாமல் இசையமைச்சவனை போய் இவர் பெரிய பட்ஜெட்டாக ஒரு மாதிரி இசையமைப்பார், சின்ன பட்ஜெட்டாக ஒரு மாதிரி ஆசை. என்ன அராத்து தெரியுமா? தமிழ் சினிமா பற்றி தெரியுமா உங்களுக்கு? 70களுடைய இசை எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? இளையராஜாவுடைய ஆரம்ப இசை 70லேருந்து 80 வரைக்கும் போட்டு சாதிச்சுட்டு போயிட்டாங்க. 80க்கு அப்புறம் நமக்கு இளையராஜா அவர்கள் கொடுத்த பாட்டு இசை எல்லாமே போனஸ்ங்க, இந்தா வச்சுக்கோ ஃப்ரீ, இலவச இணைப்புங்க, ஆடி தள்ளுபடிங்க. பாட்டு சம்பளமே வாங்காமல் இசையமைச்சு கொடுத்த இளையராஜா படங்கள் எத்தனை தெரியுமா உங்களுக்கு?
மணிரத்னம் பெரிய திறமைசாலி, இவருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சத்யஜோதி ஃபிலிம்ஸு தியாகராஜன் சார்கிட்ட வாய்ப்பு கேட்டதும் கேரள படத்துக்காக ஒரு வாய்ப்பு உணர்வு படத்தை வந்தப்ப மணிரத்னம் டைரக்ட் பண்ணுறாருங்கிறதுக்காக சம்பளமே வாங்க பண்ணி கொடுத்தாரு இசைங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? பைரவி படம் தமிழில் சூப்பர் ஸ்டார்னு சிவா ரஜினிகாந்துக்கு போஸ்டர் ஓட்டின அந்த படம், கலைஞானம் எடுத்த படம், பட்ஜெட் கம்மி, தன்னுடைய பொண்டாட்டியோட தாலியை அடமானம் வச்சு ரஜினிக்கு அட்வான்ஸ் கொடுத்தாருங்க கலைஞானம் சார். அப்படிப்பட்ட படத்துக்கு கடைசி 2 நாள் ரெக்கார்டிங்க்கு காசு இல்லை வச்சேன், போருப்பா இருக்கிறத வச்சு சமாளிச்சிருப்பாங்கிறாரு. ஆனால் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு இளையராஜா காசு கொடுக்குறாரு 2 நாள். அதே போல் மியூசிஷியன்ஸ்க்கு இளையராஜா காசு கொடுக்குறாரு. அதே போல் எனக்கு சம்பளம் வேணாண்ணே அப்படின்னு கலைஞானத்தில் சொல்கிறாரு. கலைஞானம் 90 வயதை கடந்து இன்னைக்கும் உயிரோடு இருக்க. கேட்டுப்பாரு, யாராவது கேட்டுப்பாரு. இது மாதிரி எத்தனை பேருக்கு சம்பளம் வாங்காமல் இசையமைச்சு கொடுத்துருக்காரு. பன்னீர் புஷ்பங்கள் படத்துக்கு சந்தான பாரதியும் பி வாசுவும் சேர்ந்து பண்ண படத்துக்கு 1 பைசா சம்பளம் வாங்காமல் பண்ணி கொடுத்தாரு. இவங்களா ஒரு தொகையை கொடுக்குறாங்க, வேணான்னு சொல்லி கேட்காம. அப்படிப்பட்ட இளையராஜாவையும் கங்கை மரனையும் பாவலர் பிரதர்ஸையும் இந்த தமிழ் சினிமா நினைச்சு பெருமைப்பட்டுக்கும். அப்படிப்பட்ட ஒரு தேனியில் ஒரு பண்ணைபுரம்ங்கிற ஒரு சின்ன குக்கிராமங்க, பஸ்ஸு கூட கிடையாதுங்க அந்த காலத்தில். பண்ணைபுரம்னா யாருக்குமே தெரியாது, பண்ணைபுரத்துக்கு பஸ்ஸு கூட கிடையாது. அப்பேற்பட்ட பண்ணைபுரத்துலேருந்து வந்து இன்னைக்கு ஒருத்தன் உலக அளவில் சிம்பொனியெல்லாம் இசையமைச்சு ஒருத்தன் நம்ம நாட்டில் நம்ம ஊரில் உட்காந்துட்டு ஒருத்தன் வேஷ்டியை கட்டிட்டு போயின்னு இருக்கிறான். நீ என்னன்னாக்க பெரிய பட்ஜெட்டுக்கு ஒரு மாதிரி, சின்ன பட்ஜெட்டுக்கு ஒரு மாதிரி, பெரிய இயக்குனர்னா ஒரு மாதிரி, சின்ன இயக்குனர் என்ன இது? உனக்கு என்ன தெரியும் சினிமாவை பற்றி? ஆராத்திட்ட கேட்கணும், ஆராத்திட்ட கேட்குறேன், என்ன தெரியும் உனக்கு? சப்பானி போல நல்ல மாட்டு வண்டியை ஓட்டிட்டு தூங்குகிற, மாடு தானா வண்டி எடுத்துச்சு இல்லையா, அப்படி லொடக்கு முடக்கு பொடுக்குன்னு இரவோட மௌனத்தில் ஏதோ சத்தம் கேட்குமே, அதுபோல கடமைக்கு தபையில ஒழிச்சிட்டு இருக்கணும். என்னால் தாங்க முடியல, என்னால் தாங்கவே முடியல. இதை நான் 100கணக்கான பாடல்களை கேட்டுட்டு தான் சொல்கிறேன். நான் ஆயிரக்கணக்கான பாடல்களை கேட்டுக்கிட்டு நாங்கள் இன்னும் சிரித்துக்கிட்டே இருக்கிறோம். நாங்கள் என்ன நீ என்ன 100 பாட்டை கேட்டுக்கிட்டு சொல்கிறேங்கிற? எத்தனை 1000 பாட்டு போட்டிருக்காருனாலும் இளையராஜாவை குறைச்சி மதிப்பிடலாங்க, அது உங்கள் இஷ்டம். இளையராஜாவோட இசை பிடிக்கவே இல்லைன்னு சொல்லுங்கள், அது வேறு விஷயம். ஆனால் இளையராஜாவை இசையை இப்படி தேவையில்லைய மட்டும் தட்டுவாங்க. பல்லவிக்கும் அணுபல்லவிக்கும் நடுவில் ஒரு இடம் வரும் இல்லையா, அங்கே சில வயன்களை உச்சஸ்தாயில் ஒதுக்கி விட்டுட்டு ஒரு கிளிகள் பேத்துவார் நாங்கடா. மற்றபடி பெரும்பாலான இளையராஜாவுடைய பாடல்களில் பின்னணி பாடல்கள் மற்றும் கோரஸ் ஆட்களுடைய ராஜ்யம் தான். ஆமாம், கோரஸ் நீரோட்டம் போராடும் யாரு கொடுத்தா? மெட்டி கூடி கோரஸ்க்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கறது இருக்குல்லங்க, கோரஸுடைய அந்த மயக்கத்தை அதை நமக்கு கொடுக்கறது இருக்குல்லங்க, அந்த காதலுடைய வேலையை வழியையோ உறவினுடைய பிரிவையோ சொல்கிறது இருக்குல்லங்க, அதுதானங்க ஒரு கோரஸ் செய்யணும், ஒரு பாட்டு செய்யணும், ஒரு வரி செய்யணும். இப்போ வைரமுத்து சார் என்னன்னாக்கா, வைரமுத்து சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வைரமுத்து சாருடைய கவிதைகளை 100 கவிதைகளை நான் அப்படியே மனப்படாமல் சொல்லுவேன். வெறிய கொண்டவன், அப்பேற்பட்டவன். வைரமுத்து சார் சொல்கிறார், வரி தான் முக்கியம், இசை முக்கியம் இல்லைன்னு. ஆமாம் சார், வைரமுத்து சார், வரி தான் சார் முக்கியம். ஆனால் உங்களுடைய வைர வரிகளை எங்களுக்கு காதுகளுக்கு கொடுத்தது இளையராஜா தானே சார். அதுக்கப்புறம் வந்த பாட்டெல்லாம் இறைச்சலான இசையில் உங்கள் வரிகள் காணாமல் போயிடுச்சே வைரமுத்து சார். வைரமுத்து சாருக்கு நான் அதுக்கு சொல்கிறேன். அவர் இப்போ சமீபத்தில் ஒரு விழாவில் அப்படி பேசியிருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் இளையராஜாவும் வைரமுத்துவும் கைகோர்த்து கொண்டிருந்த காலத்தில் தான் வைரமுத்து சாருடைய பாடல்கள் எங்களுக்கெல்லாம் தேனாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்த சில பாடல்கள் தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் மனம் விட்டு சொல்கிறேன். ஆனால் வரிகள் எனக்கு பிடிக்கும், வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கற்பூர நாயகிய கனகவல்லி, ஆயி மகமாயி கருமரி அம்மாவுக்கும் இளையராஜா பாடல்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? சரி, கற்பூர நாயகிய கனகவல்லி என்ன குறைஞ்சா போயிடுச்சு அந்த பாட்டு? கற்பூர நாயகிய கனகவல்லியை ஏன் இங்கே மட்டம் தட்டுறீங்க? இளையராஜாவை பாடலை மட்டம் தட்டுறேன், இசையை மட்டம் தட்டுறேன்னு கற்பூர நாயகியை ஏன் கொண்டு வரேன்? இந்த பாட்டுக்கும் அந்த பாட்டுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டேன். கிராமத்து இசையை, துள்ள துடிக்கிற இசையை அப்படியே கொடுத்தவன் தானே இளையராஜா. நம்ம ஒரு ரொமான்டிசை இடியட்ஸை இன்னும் மென்டல் ஆக்கியதுல அண்ணாருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. யாரு இந்த மென்டல் சொல்றாரு? நம்ம ஒரு ரொமான்டிசைஸ் இடியட்ஸை இன்னும் மென்டல் ஆக்கியதுல அண்ணாருக்கு ஒரு பங்கு இருக்கா? யாருங்க ரொமான்டிங்கை வந்து யாருங்க வெறுப்பாங்க சொல்லுங்க? காதல்கிற உணர்வை யாருங்க வெறுப்பாங்க? காதலிலே தோல்வியுற்றான் இளையராஜா. காதல் சிறகை காற்றினில் விரித்து இளையராஜா. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல இளையராஜா.
நதி எங்கே போகிறது இளையராஜா எத்தனை பாட்டுங்க. அந்த காலத்திலேருந்து காதல் ஒரு உணர்வு, நம்மளுடைய மனித இயல்பு. அந்த உணர்வு எல்லா காலத்திலையும் இருக்கு. மன்மதலீலையை வென்றார் உண்டோ அராத்து தெரியுமா இந்த பாட்டு உங்களுக்கு? இளையராஜா போட்டது இல்லைங்க. மன்மதலீலையை வென்றார் உண்டோன்ற பாட்டு காதல் ரசம் ததும்ப அந்த காலத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பா மேல மரியாதை, தங்க பாசம், நட்பு, துரோகம், காதல், அவ்வளவைய இரவில் மனைவியை மேட்ரு செய்யக்கூட இளையராஜா பாடல்களை தான் மூடு வந்து. யார் சொல்லுதுன்னு சொல்லு, யார் சொல்லுதுன்னு சொல்லு. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ரிலாக்ஸ் வித் ராம்ஜி நேயர்களுக்கு நான் கேட்குறேன், அப்பா மேலே மரியாதை வரத்துக்கு இளையராஜா பாட்டு தான் காரணமா? அப்பா மேலே நமக்கு மரியாதை உண்டு, அந்த மரியாதையை இந்த ஆள் இசையில தூண்டி விடுறோம். தங்கை மேலே பாசம் இருக்கு, நட்பு இருக்கு, துரோகம் இருக்கு, காதல் இருக்கு. இரவில் மனைவியை மேட்டர் செய்யக்கூடாதுங்கிற வார்த்தை எவ்வளவு கேவலமான வார்த்தை பாருங்க. இந்த மாதிரி நம்மளுடைய உணர்வை உசிப்பு விடுறது தான். அழைப்பு மணி எந்த வீட்டில் கேட்டாலும் ஓடினா அந்த பாட்டில் சாகடிக்கும் நம்மளை அந்த மெட்டு. என்னமோ மேட்ரு பாட்டுங்க. சரியா? இங்கே எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லா உயிரினங்களும் அந்த மேட்ருன்னு சொல்கிற விஷயத்தின் மூலமாக தானே பிறந்திருக்காங்க. ஏதோ இளையராஜா வந்த பிற்பாடு தான் இங்கே ஜனனமே உற்பத்தியான மாதிரில நீ சொல்கிற. யோசிச்சு பாருங்க. அப்போ இளையராஜாவுக்கு 76ஆம் ஆண்டுக்கு முன்னாடி குழந்தையே இங்கே பிறக்கலையா? யாரும் தாம்பத்தியமே வச்சுக்கலையா? முதலிரவுங்கிறதே கல்யாணத்தன்னைக்கு கிடையாதா? அதற்கப்புறம் கணவன் மனைவியும் சேரவே இல்லையா? அராத்து நீ எந்த வருஷத்து பையன்பா? என்ன கேவலமான ஒரு சிந்தனை பாருங்க. வரட்டுத்தனமான புத்தி பேதலிச்சிருக்கிற எழுத்து, கோபம் வருது. இலக்கியம் கொடுக்கறதெல்லாம் மேன்மையான நுட்பமான உணர்வு. ஒரு தாய் பாசம்லாம் பல்லாயிரம் ஆண்டுகளா புழு, பூச்சி, நாய், பூனை, யானை வர அனுபவிச்சுட்டு வர உணர்வுகள் தானே. இதை தட்டி எழுப்ப ஏன் இவங்களுக்கு இளையராஜா, ஏன் எங்களுக்கு இளையராஜா இருக்கக்கூடாது? அதுக்கு சொல்லுங்க. நதியில் விளையாடி குடியில் தலை சீவி கண்ணதாசன் வேணும் எங்களுக்கு. கண்ணதாசன் வேணும். அவள் மெல்ல சீரித்தாள் ஒன்று சொல்ல நினைத்தாள் எங்களுக்கு கண்ணதாசன் வேணும். ஒளிமயமான எதிர்காலம் எங்களுக்கு டிஎம்எஸ் குரல் வேணும். எங்களுக்கு டிஎம்எஸ் வாய்ஸ் வேணும், கண்ணதாசன் வாய்ஸ் வேணும், எம்எஸ்வி பாட்டு வேணும் எங்களுக்கு. அது ஏதோ தேவையா? உனக்கு என்ன வந்துச்சு? நீ வேணா காதில் பஞ்சை வச்சு ஊற்றிக்க, இல்லைன்னா காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றிக்க. இதுக்கே இளையராஜா தேவை? அப்பா பாசத்துக்கு இதுக்கு நாக்கா என்னையா? நாங்கள் இளையராஜா பாட்டை கேட்டுட்டு அப்பா ஒட்ட நான் வந்து அன்பு செலுத்துறேன், இளையராஜாவோட பாட்டை கேட்டுட்டு தங்கச்சி நான் ஒட்ட பாசத்தை காட்டுறோமா அப்படி நான் செய்வேன். இங்கே அந்த உணர்வுகளை மேலெழும்ப செய்கிறது தானேங்க. வீடு வரை உறவு, காடு வரை பிள்ளை, கடைசி வரையா இல்லையா? இது எப்படிங்க? பட்டினத்தாருடைய வரிகளை நமக்கு எளிமையாக கொடுத்தாரு கவியரசு. பாட்டு வேணுமே, இசை வேணுமே, தாளம் வேணுமே. அதெல்லாம் இல்லாமல் எப்படி நீங்கள் இந்த வாழ்க்கையை, இந்த உலகத்தை என்ன புழு பூச்சினாக்கா? ஐயோ நம்ம புழு பூச்சியா? அதை சொல்லு. நம்ம வெறும் ஆடு மாடா? வெறும் ஆடு மாடான்னு கேட்குறேன். அதுக்கு வைக்கோல் போதுமே, ஏன் இப்போ பீட்சாலாம் வாங்கி திக்கிறோம்? யோசிங்க. ஏன் இப்படி இருக்கிற இந்த அராத்து?